முதல்ல இந்த டுட்டோரியல் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இது எந்த இன்ஃபர்மேஷன்னா, ரயில்வே ஆர்ஆர்பியில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து 32,000 வேக்கன்சி வந்திருக்கு. அந்த டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு சரி, ஃபஸ்ட் எடுத்து நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு தான் நம்ம வந்து போகணும். அதில் பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். என்றைக்கு வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்கன்னா 22/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. டோட்டலாக வந்து 67 பேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலி வந்து 28/12 வந்து விட்டுருந்தாங்க. இது மாதிரி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நேற்று விட்டுட்டாங்க. அதில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஓப்பனிங் டேட் வந்து நேற்று 23/1/2024. அடுத்தது வந்து என்றைக்கு க்ளோசிங் டேட்னா 22/2/2025. அடுத்து உங்களுக்கு என்ன டேட்னா எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா பேமெண்ட் பண்ணுறது 24/2/2025. 2025. அதுக்கப்புறம் டேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்னா, சேலரி ரேஞ்ச் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாவே 32,438. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 36 வரைக்கும் இருக்கணும். அதேமாதிரி இனிஷியல் பே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18,000. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு வந்து 18,000 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வேறு டீட்டெயில் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதேமாரி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபைனல் ரிசர்ச் அதுக்கு முன்னாடியே அந்த உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் ப்ராசஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ் லைக் மொபைல் ஃபோன், ப்ளூடூத், பென்ட்ரைவ் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் தான் நடத்துவாங்க. அடுத்தது வந்து அதில் பாஸ் ஆகிறவங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் வரும். ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 times ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதில் 3 times ஆஃப் பீப்பிள் வந்து எடுப்பாங்க. எக்ஸாமினேஷனில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில். இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவலர் வந்து யாருக்குன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வேணும். அவங்க வந்து வேணும்னா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ஒன்று இந்தியா, நேபாள், பூட்டான் இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு இதில் இருக்கணும். ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 11/1/18 to 33 years இதில் இருக்கணும். அதே மாதிரி 18 to 36 இந்த இதில் இருக்கணும் லெவல் 1. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். OBC 3 years, SC/ST 5 years, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 3 years. அதேமாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரி, பெஞ்ச் மார்க், PW இந்த மாதிரி நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, candidate should note the date of birth filled in the application should be sham recorded matric
நம்மளோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் தான் மேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சப்போஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸோ ஏதாச்சும் மாறி இருந்துச்சுனாவே டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் கேட்டகரிஸ் இவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ₹500 ரீஃபண்ட் இன் டியூ கோர்ஸ் டியூலி டிடெக்டிங் பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸர்வீஸ் SC ST மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் 250. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். இது ஆஸ் யூஷுவல் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் வில் பி நோ ரீஃபண்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் எரர்னஸ் இன்கம்ப்ளீட் ஆர் ரிஜெக்டட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேமெண்ட் ஆர் ஆல்டர்னேட்லி ப்ரைவேட் பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டு ரீஃபண்ட் ப்ரைஸ் எக்ஸாமினேஷன். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்டுன்னா நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து என்னென்ன இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு எந்தெந்த இது ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டிஸ். எக்ஸாமினேஷன் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எனி அதர் அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் வில் பி கிவன் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டியூ டு கோர்ஸ் த்ரோ RRB RCC வெப்சைட், SMS அண்ட் இமெயில். இதில் மட்டும்தான் அவங்க வந்து அமுச்சு விடுவாங்க. இமெயில் அண்ட் SMS மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 90 மினிட்ஸ்க்கு ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஷின், மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஷின், டோட்டலாக 100 கொஷின். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சர்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே, should be able to lift and carry 35 kg weight for a distance of 100 meters in 2 minutes in one chance without putting the weight down, and should be able to run a distance 1000 meters in 4 minutes and 15 seconds in one chance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, 35 கிலோ வெயிட்டை வந்து 100 மீட்டருக்கு 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போகணும், வெயிட்டை கீழே இறக்காமல் மேல் கேண்டிடேட்ஸ். அதேமாரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 20 கிலோ வெயிட்டை வந்து 100 மீட்டருக்கு 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதேமாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு 1000 meters in 4 minutes in 15 seconds 4 minutes and 15 secondsக்குள்ளே 1000 மீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஃபீமேல்ஸ்க்கு வந்து 5 minutes 40 secondsக்குள்ளே ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்க கொடுத்துருக்கிறது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட் CBT சப்ஜெக்ட் டு தேர் குவாலிஃபை இன் PET ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸுக்கும் பாஸ் ஆனால் அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதை பண்ணுவாங்க. நார்மலைசிங் மார்க் வந்து அப்டென் பை CBT கண்டக்ட் மல்டிபிள் செஷன் இன் சேம் சிலபஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் இருக்கும். ஆன்லைன் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே சொல்லியிருந்த பாருங்கள், கிளிக்கர் அப்ளை ஆன்லைன் இதை கொடுத்தீங்கன்னாவே நம்மளோட அப்ளை மொபைல் நம்பர் கேட்கும். அதுலேருந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மேண்டேட்டரிஸ் கேண்டிட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக நம்ம கொடுக்கணும். இமேஜ் வந்து 50லேருந்து 100 KB வரைக்கும் தான் இருக்கணும். அதேமாதிரி என்ன ரெசல்யூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் எவ்வளோ 50 to 100 KB தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப்டர் கிரியேட்டிங் அக்கௌண்ட். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 டைம் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, CBT வந்து இங்கிலீஷோட சேர்த்து டோட்டலாக வந்து 13 ரீஜியனல் லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன இருக்குன்னா, அது உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அதுலேயே வந்து நான் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். கரெக்ஷன் விண்டோ இன்வேலிடாக இருந்துச்சுன்னா, மல்டிபிள் அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இன்வேலிடாக பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க.
ரிஜெக்ட் அப்ளிகேஷன் இதெல்லாமே அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எஸ் எதுவும் வராது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நோ ரீஃபண்ட் வராது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், யாரை எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சென்னை வந்து ஆர்ஆர்பி இந்த சவுத்தர்ன் ரீஜியன், இதை சவுத்தர்ன் ரயில்வேக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சவுத்தர்ன் ரயில்வே நமக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னை. ஆர்ஆர்பி சென்னை நீங்கள் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதிலே போயிடும். நீங்கள் வந்து அதில் போய் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்க. டோட்டல் சென்னை மட்டுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜனுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், கரெக்டான டீட்டெயிலை கொடுக்கணும். ஒர்க்கிங் இமெயில் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னையில் வந்து 2000 சம்திங், சவுத்தர்ன் ரயில்வேல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3000க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஃபுல்லாக இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டவுட் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து கரெக்டான டீட்டெயில் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது நான் உங்களுக்கு வேறு ஒரு ஜாப் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.